வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்கேஸ் வாழ்க்கையில கஷ்டங்கள் துன்பங்கள் ஏதாவது இருந்தாலும் அது கூடிய சீக்கிரத்தில் சரியாயிடும், கவலைப்படாதீங்க. இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேங்க. நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலுமே நல்ல விஷயங்களை எத்தனை முறை வேணாலும் திரும்ப திரும்ப சொல்லலாம், அதில் தவறு எதுவுமே கிடையாது. எத்தனை பேர் நம்ம குழந்தைங்களுக்கு வேலையை சொல்லி வளர்க்குறோம். அவங்களுக்கு ஒரு சின்ன தேவை இருக்கும், ஒரு கிளாஸில் தண்ணி கொண்டு வரணும் அப்படின்னாலும் அவங்க நம்மளை தான் கேட்பாங்க. முடிஞ்சால் நம்ம பண்ணுவோம், இல்லை நம்ம வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கொண்டு வர சொல்லுவோம். நமக்கு ஹெல்ப்புக்கு யாராவது வச்சுருந்தா கொண்டு கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது மிக தவறான ஒரு விஷயங்க. அது நம்ம வேலையை அவங்களையே செய்ய சொல்லிடணும். இதில் ரெண்டு விஷயம் நடக்குது. என்னென்னா, அவங்களுக்கும் நமக்கும் அந்த பாண்டிங் இருக்குல்ல, அது ரொம்பவே நல்லா இருக்கும். அவங்களோட இப்போ இருக்க நம்ம பிஸியான ஒரு ஷெடியூலில் குழந்தைங்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது. ஆனால் ஒரு வேலையை ரெண்டு பேரும் பகிர்ந்து செய்யும் பொழுது அவங்க நம்மளோட இன்னும் கொஞ்சம் கூடுதல் நேரம் இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு நம்ம டைம் கொடுப்போம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அது ஒரு விஷயம். ஃப்யூச்சரில் அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப கஷ்டமாக எடுத்துக்க மாட்டாங்க, ரொம்ப ஈஸியாக எடுத்துப்பாங்க. இந்த ரெண்டு விஷயங்கள் நடக்குதுங்க. நம்ம குழந்தைங்களுக்கு இதெல்லாம் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை கொடுக்காம இருக்கிறது தான் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சிலர் வசதியான வீட்டு பிள்ளைகள் அப்படின்னா வேலையே செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தப்பாக எடுத்துக்கிட்டு அவங்க படத்தில் அந்த அளவுக்கு பிள்ளைங்களை வசதியாக வச்சுக்க முடியல அப்படின்னாலும் வேலைகளை செய்ய விடாமல் வச்சுக்கிறது, இது ரொம்ப தவறுங்க. அது பணம் நிறையா இருக்குது, கொஞ்சமாக இருக்குது, அதை தாண்டி குழந்தைங்களுக்கு வேலையை சொல்லி கொடுத்து வளர்க்கணும், வேலையை செய்ய பழகணும். அவங்களுடைய தேவைகளை அவங்களால நிறைவேற்றிக்க முடியலைன்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால குழந்தைங்களுக்கு அவங்களுடைய வேலைகளையாவது செய்ய சொல்லுங்க. நம்மளோட வேலைகளும் செஞ்சால் தவறு ஒன்றும் கிடையாது. அதுக்காக குழந்தைங்களை நான் கொடுமை பண்ண சொல்லலை. அவங்களோட ஃப்யூச்சருக்கு அவங்க நல்லா வளர்றதுக்கு இதெல்லாம் நீங்கள் போடக்கூடிய அஸ்திவாரம் அப்படின்னு சொல்லுவேன் நான். அதுதான் இந்த விஷயத்தை உங்களோட இன்னைக்கு நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். நன்றி, வணக்கம்.